உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். சனி பகவான் ஆப்பட்டது இப்ப மீன ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்பத்துக்கு வர்றாங்க. இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும், அதாவது 133 நாட்கள் இந்த சனி பகவானின் வக்ரம். அப்ப இந்த சனி பகவானின் வக்ரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பேசுறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பாருங்க. நிறைய பேர்த்துக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம். எல்லாருமே பதிவுகள் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ கும்பராசி, இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது பார்வை 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்ப இந்த 7ஆம் இடம் என்பது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம். ஆனா அதே சமயத்துல அங்க யார் இருக்கிறாங்க? செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அப்போ இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் அப்படின்னா, இப்ப நான் ஒரு நிமிஷத்துல வாயில பிரச்சனைகள் சொல்லிடுவேன். ஆனா அந்த பிரச்சனைகளை அனுபவித்த உங்களுக்குத்தான் தெரியும் எந்தெந்த வகையில பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை, என்ன மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது அனுபவிச்ச உங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு, ஜென்ம சனியிலையும் கஷ்டப்பட்டு, அந்த ஜென்மத்தை விட்டு சனி விலகி பாத சனிக்கு வந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை தான், கஷ்டங்கள் தான், சோதனைகள் தான். அப்போ இந்த கும்பத்துக்கு எப்படா இந்த சனி விலகும்? கும்பத்துல பிறந்து நம்ம துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கும்ப ராசி அப்படிங்கிறது யாருக்குமே கெட்டது நினைக்காமல், ஒரு துரோகம் பண்ணாமல், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்துல இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அது எனக்கு தெரியும். ஆனா உங்களுடைய லட்சியத்தை நீங்க அடைஞ்சே தீரணும், உங்க லட்சியத்தை நீங்க சாதிச்சே தீரணும் அப்படிங்கிற வெறி உங்க மனசுக்குள்ள இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப கஷ்டத்திலிருந்து மேல முடியல. ஆனால் இப்ப அந்த சனி பகவான் வக்ரம். அப்ப சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி நகர்ந்து வர்றாரு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு. அப்ப இந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சதுனால இயல்புக்கு மாறான பலனை வேகமாக கொடுப்பார். அப்ப உங்களுக்கு அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். ஆனா இதற்கு முன்னாண்ட அந்த தனஸ்தானத்துல உங்களுக்கு பணம் வராத அளவுக்கு தொழில் கெடுத்து, வேலையை கெடுத்து, உங்களுடைய நிம்மதியை கெடுத்து உட்கார வச்சாரு. அது போக தனஸ்தானம், பணத்துக்கு நீங்க திரும்பின தசை பூராமே பிரச்சனையை கொடுத்தாரு. ஒரு லோன்ல பிரச்சனை, நீங்க கடன் கேட்டாலும் பிரச்சனை, கடன் கொடுத்தவங்க உங்களை தொந்தரவு பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்ப இது போக பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானம், நம்மளுடைய பேச்சுக்கே மரியாதை இல்லாத அளவுக்கு இந்த சனி பகவானால சோதனை, வேதனை, கஷ்டம் இவ்வளவு அனுபவிச்சிருந்தாலும் இந்த சனி பகவான் வக்ரகதியில இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா பாருங்க. அப்போ தொழிலுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு, தொழில்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு,
நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு. அப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையா, நீங்கள் செஞ்ச வேலைக்கு கரெக்டான சம்பளம் கிடைக்கலையா, உங்களை பற்றி உங்களுடைய சூப்பர்வைசரை புரிஞ்சுக்கலையா, இல்லை உங்கள் பாஸ் புரிஞ்சுக்கலையா, இது எல்லாமே கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நல்லது நடக்கும். எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் திறமைக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குஸ்தானம். அப்போ எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய பேர் கெட்டுச்சோ, எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போச்சோ, அங்கெல்லாம் நீங்கள் இழந்த மரியாதையை கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. அது போக அந்த சனி பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடம் என்பது விபத்து, அவமானம், கேளிக்கை, பிரச்சனைகள், சோதனைகள், இது எல்லாம் சொல்கிறது தான் அந்த 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடம்னாவே மரண பயம். அப்போ அந்த சனி பகவான் வக்கர கதியிலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த மரண பயம் உங்களுக்கு தேவையில்லை, அந்த அவமானங்கள் உங்களுக்கு வராது, அந்த கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்காது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அப்போ குழப்பம் இல்லாமல் அந்த குழப்பத்தில் இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்றீங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்துல போய் அந்த சுக்கிர பகவானோடு குருவும் சேர்ந்து அந்த சுக்கிரனும் குருவும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துடுறாங்க. அப்போ 2 சுபகிரகங்கள் சேர்ந்து அந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை அந்த சுபகிரகங்கள் பார்க்கும்போது கும்பராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது போக சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டாவே குழப்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், குடும்பத்தில் பிரிவுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே வரும். ஆனால் இப்போ சனி வக்கர கதியிலிருந்து பார்க்கறதுனால பிரச்சனைகள் வராது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நீடிக்கும், அந்த குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிட்டு வாழ்வீங்க, இது உறுதி. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல இருந்து திடீர்னு உங்களுக்கு கோபம் வர வைக்கும். எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது, சபை நாகரிகம் தெரியாமல் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பேசிடுவீங்க. சில நேரங்களில் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாலேயே உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு அந்த செவ்வாயினால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானம் செய்து நீங்கள் கொஞ்சம் அமைதியை காத்தீங்கன்னா கண்டிப்பாக மற்ற எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. ஏன்னா குரு சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவானும் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ சனி பார்த்து, குரு பார்த்து, சுக்கிரன் பார்த்து உங்களுக்கு எல்லாமே யோகம்தான். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. தயவு செய்து எந்த பயமும் வேண்டாம். நீங்கள் அந்த சனி பகவானை மட்டும் கும்பிட்டு வாங்க. அது போக முருகக்கடவுள் செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த முருக பகவானை உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம்.